அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பியில் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அறிவிப்பும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இப்போ கொடுத்துட்டாங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு டிஎன்எம்ஆர்பியில் அப்ளை பண்ணுறதுக்கான அறிவிப்பு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு அப்டேட் வந்துடுச்சு. இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். முழு விவரம் என்னங்கிறது நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன்எம்ஆர்பியிலிருந்து மருத்துவ பணியாளர் காலிடங்களை நிரப்பதற்காக செயல்படுற ஒரு வாரியம். அதில் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான அப்டேட் இப்போ வந்தாச்சு. மொத்தமாக 41 காலியிடங்களுக்கு தான் ஃபீல்டு அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த 41 காலியிடங்களுக்கும் கேட்டகரி வைஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 9 வேக்கன்சியும், பிசிக்கு 10 வேக்கன்சியும், பிசிஎம்க்கு 1 வேக்கன்சியும், எம்பிசி டிஎன்சிக்கு 5 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 13 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 3 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக 41 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒரு ரெகுலர் பேசிஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதற்கு சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,200 67,100 வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. லெவல் 5ல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கான மற்ற விவரங்களை நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த டிஎன்எம்ஆர்பி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்னென்னா 9/12/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 29/12/2025. இது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அடுத்து இதற்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து கேட்டகரிக்குமே குறைந்தபட்ச வயது 18 வயதாக இருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது அதிகபட்ச வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஓசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 32ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வயது தளர்வு இருக்குது ஓசி கேட்டகரியில். அது யாராக இருக்குன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் அதிகபட்ச வயது வரம்பு 42. எக்ஸ் சர்வீஸ் மேனாக ஓசியில் இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு 48. நீங்கள் ஓசியில் விடவாக வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நான் முதல்ல சொன்ன கேட்டகரி உள்ளவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். அதனால் நீங்கள் வயது வரம்பை வச்சு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதற்கான கல்வி தகுதி என்ன ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடுதலாக சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி சிஎம்எல்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த சிஎம்எல்டி கோர்ஸ் 12th முடித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த 1 year டியூரேஷனில் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் 1 year டியூரேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மூலியமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. எக்ஸாம் கிடையாது, நோ எக்ஸாம், அதனால பிரச்சனை கிடையாது. இது எப்படி இவங்க மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சிஎம்எல்டி கோர்ஸ் 1 year கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 50% மார்க்கை வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குக்கு தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நீங்கள் 12ஆம் வகுப்பில் எடுத்த மார்க்கை 30% மார்க்கை வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்காக எடுத்துக்குவாங்க. 10ஆம் வகுப்பில் நீங்கள் எடுத்த மார்க்கை 20% மார்க்கை வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்காக எடுத்துக்கிட்டு இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் ஒரு பெர்சன்டேஜ் வச்சு உங்களை வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் மூலயமா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 10th 12th சிஎம்எல்டி 1 year கோர்ஸோடைய பர்சன்டேஜ், அந்த மார்க் எத்தனை பெர்சன்டேஜ் எந்தெந்த இதுலேருந்து எடுக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதன் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அதில் வெரிஃபை பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணி உங்களை இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மற்றபடி எக்ஸாம் கிடையாது. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, விடோ, டிடபிள்யூ இவங்களுக்கு 300 அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகவும், இது இல்லாமல் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் 600 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அனைத்து தகவலையும் இதில் பார்த்துட்டோம். இதிலேயே நோட்டிஃபிகேஷன்லேயே எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு
அவங்க அஃபிஷியல் கெரியர் பேஜ்லேயே ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ், ஓகேவா, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எம்ஆர்பியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, முக்கியமாக இந்த சிஎம்எல்டி கோர்ஸ் முடித்த இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்காக வெயிட் பண்ணுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.